ஒரு அடிமையையும் நியமித்திருப்பார்கள். அவ்வாறே விருந்தினர்கள் வரும்போது கூட அவர்களின் பாதங்களை கழுவி விருந்திற்கு அழைத்து வருவது அடிமையின் வேலையாகவும் இருந்தது. ஆனால் அதே சமுதாயத்தில் பிறந்த இயேசு தனது செயல்பாடுகளில் வித்தியாசமான அணுகுமுறைகளை கடைபிடிக்கிறார். அதாவது இயேசு இறுதி ராமனவில் தானே முன் வந்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இச்சடங்கு நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன? இறைவனும் மனிதனும் ஆகிய இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் தாட்சி என்ற பாடத்தை கற்பிக்கிறார். லட்சியங்களுக்காக லட்சிய வாழ்வை விலை பேசும் குறுகிய மனம் படைத்த நம் தலைவர்கள் மத்தியில் இயேசு தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். அடிமைகள் மட்டுமல்ல, அருள் பணியாளர்களும் கிறிஸ்தவர்களும் அடுத்தவர்களின் பிணியாளர்களாய் அல்லாமல் பணியாளர்களாய் வாழ அழைப்பு விடுக்கிறார் இயேசு. நாமும் தலைவர் என்ற அதிகார போக்கிலிருந்து மாறி பணியாளராய் பிறருக்கு பணிவிடை புரிய எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இந்த பாதம் கழுவும் நிகழ்வில் பங்கேற்போம். ஆர்வமிக்க சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை பங்கராஸ் அவர்கள் இப்பொழுது முன்னிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரி பாதங்களை இயேசுவின் நிலையிலிருந்து இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். பங்கு தந்தை என்கிற உங்களது பணியாளர் நான் என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிற அருமை சகோதர சகோதரிகளுக்கு பாதம் கழுவுகிறேன். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி புரிந்தவர்கள் இந்த பாதம் கழுவும் நிகழ்வில் நிகழ்த்துகிறார்கள். இதில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இயேசு தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறார். மனிதர்களுக்கு பாதங்களை கழுவுகிற அளவிற்கு அவருடைய தாட்சி ஒரு கிரவுண்ட்
ரியாலிட்டி என்று சொல்லுகிற ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஒத்தை பண்பினை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க இறைவன் நமக்கு அருள் செய்வாராக. Thank you.
உமக்கு பத்தாம் நிலையில் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இதை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புதிய வாரமான செய்திகளை உலகத்தை நீடி சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பதினொன்றாம் நிலை இயேசுவின் உடலை மரியம்மையின் மடியில் கிடத்துகிறார்கள். இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புலம்பல் நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 12. இவ்வழியாய் கடந்து செல்வோரே, உங்களுக்கு கவலை இல்லையா? அனைவரும் உற்று பாருங்கள். எனக்கு வந்துற்ற துயர் போல வேறெதும் துயர் உண்டோ? ஆண்டவர் தம் வெஞ்சின நாளில் என்னை துன்பத்திற்கு உள்ளாக்கினார். அன்னை மரியாளுடைய வேதனை கலந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். தன்னுடைய பிள்ளையை கொள்ள தேடுகிறான் ஏரோது என்று சொன்னபோது எகிப்திற்கு ஓடிப்போன நிலையில அந்த துயரம், மீண்டுமாக அங்கிருந்து நாசரத்திற்கு வா என்று சொன்னபோது எப்படி இருக்குமோ என்று சொல்லுகிற சூழலில் ஏற்பட்ட துயரம், 12 வயதில் தன்னுடைய மகன் காணாமல் போன போது ஏற்பட்ட துயரம், சிலுவையில் இப்படி மரணம் உண்டு என்று சொல்லுகிற சுமந்து சென்றபோது அவர் அனுபவித்த துயரம், சிலுவையில் உயர்த்தப்பட்ட நிலையில் அவருடைய மகன் இப்படி செத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உடன்றாட்சியாக உடன் வந்த அந்த நிலையில் ஏற்பட்ட சிலுவை அடியின் துயரம், இப்பொழுது இறந்து போன உடலை மடியிலே சுமந்திருக்கிற துயரம், அடுத்து கல்லறையில் வைக்கப்படுகிற நிலையில் என்னுடைய மகனோடு வாழ்வு முடிந்து விட்டதே என்று சொல்லுகிற கையல் நிலையில் இருக்கிற தன்னந்தனியாக இருக்கிற அவளை துயரம், இப்படி 7 வியாகுலங்கள் அடைந்திருக்கிற இந்த தாய் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? சிமியோன் இந்த வார்த்தைகளை சொன்னாரே, புலம்பல் ஆகமத்திற்கு வாசிக்கப்படுது. இப்படியே இந்த வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களே,
இப்படிப்பட்ட வேதனை அடைந்தவர்கள் யாராவது உண்டா சொல்லுங்கள் என்று சொல்லி கண்ணீர் பெருக்கோடு தனது துயரத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் பலர் இருக்கலாம். ஒரு ஆள் ஊடுருவி பாய்கிறது என்று சொல்லுகிற ஒரு ஆளா இல்லையே, அத்தனையும் ஊடுருவி பாய்களில் இன்றைக்கு அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? தொடர்ந்து இது போன்று ரணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகத்தில் கடைசி மணித்துளி வரை வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீ என்னுடைய பிள்ளையின் சீடனாக சீடத்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்ல வேண்டியது மங்கள வார்த்தை சொன்ன போது சொன்னேனே ஆகட்டும் என்று சொன்னேன், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னேன். இன்றைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு துயரும் என்னை அலைவாய்ந்து கொண்டிருக்கிற பொழுது அலைகழித்த போது நான் சொல்லுகிறதெல்லாம் ஆகட்டும் ஆகட்டும், சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்னுடைய சித்தத்தின்படி எனக்கு நிகழட்டும் என்று தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவா கிறிஸ்துவம்? உமது திருமணத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற மரியா இன்றைக்கு நமக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறாள். அழகு உண்மையாக இன்றைக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அதுவல்ல மரியனுடைய ஆன்மீகம். மரியுடைய ஆன்மீகம் என்பது என்ன? ஒவ்வொரு சூழலிலும் ஆகட்டும் 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 என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட இறை சித்தத்திற்கு கையளிக்கிற ஆன்மீகம் உள்ளவர்களாக வாழும்போது அது அர்த்தமுள்ள ஆன்மீகமாக மாறுகிறது என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறாள். அதுபோல ஒவ்வொரு கட்சிக்கும் திடீர்னு கனவு வந்து போய்விட்டால் புதிய தலைவர் வருகிறான்னு சொல்கிறார்கள். எங்கு என்னுடைய மாமரி புதிய தலைவியாக உருவெடுக்கிறாள். எப்படி? மகனே, நீ சாதித்து விட்டாய், சென்று போய்கொண்டே இருக்கிற விஷயத்தை நான் முடிகிற வரை நான் முடித்து காட்டுவேன் என்று சூழ்நிலை மேற்கொண்ட அவர் அடுத்து பயந்து போயிருக்க திருத்தூதரை ஒன்றிணைத்து திருத்தூதர்படி 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் மாடி அறையில் அவர்களுக்கு தியானம் கொடுத்து பயிற்சி கொடுத்து தைரியமுள்ளவர்களாக மாற்றுகிற பெந்தகோஸ்தியை தயார் செய்கிற ஒரு ஆசிரியராக மாறி போகிறாய். வேதனை பெரிது கிடையாது, வேதனைக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல புத்திசாலித்தனம் என்னுடைய தாய்க்கு இருந்தது. அந்த புத்திசாலித்தனத்தில் நீங்களும் நானும் வாழ்வில் பாடம் கற்றுக்கொள்ள முயலுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, தேவனுடைய தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இப்படித்தான் அன்பை சிலுவையில் வெளிப்படுத்திய இயேசு, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையை நமக்கு வழங்கினார். இதையே அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருப்பதாக என பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இந்த அன்பே நம் வாழ்வின் மையம், இதுவே நம் கிறிஸ்துவத்தின் மையம். இந்த உண்மையை உணர்ந்தும் இவ்வழிபாடு 1. இறைவார்த்தை வழிபாடு, 2. திருச்சிலுவை வழிபாடு, 3. நற்கருணை வழிபாடு என 3 பகுதிகளை உள்ளடங்கியது. இதோ இப்பொழுது குருவானவர் திருவுடை அணிந்து திருப்பிடத்தின் முன் முகம் குப்புறம் தரையில் விழுந்து மௌனமாக மன்றாடுவார். இயேசு நம் மீது கொண்ட அன்பினால் தம்மையே வெறுமையாக்கி கொண்டார் என்பதை
இத்திருச்சிடங்கு நமக்கு விளக்குகின்றது. நாமும் நமக்கு அடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும் வரம் வேண்டி இவ்வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்திருக்கும். ஆலய வளாகத்தில் அரங்கத்துக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்கான இருக்கைகள் இங்கு இருக்கின்றன. ஆகவே சிறுஞ்சுள்ளி ஹாலுக்கு நடுவிலும் மேலும் நமது இடது பக்கமாகவும் நிறைய நாற்காலிகள் இருக்கின்றன. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கொண்டு நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டும் ஒரு இடத்தில் சொல்ல நாமும் வருவே ஆராய்வோம் என்று சொல்லி வருவது செய்வோம். மேடைக்கு திருச்சுவையானது கொண்டு வரப்படுகிறது.
அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா கப்பு காரினா கப்பு காரி கப்பு